தமிழ் வந்துட்டு சிபியோட அப்பா ரூமில் போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், வீட்டில் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. பாவம் ஜனாமா எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு அவங்களே கஷ்டப்பட்டுருப்பாங்க. யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாரையும் மாற்றி நம்ம ஜனாமாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம், சரிங்களா? இது நம்ம 2 பேரும் சீக்ரெட் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு சிபியோட அம்மா வராங்க. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே நான் யாருன்னு தெரியும்ல, ஜனா மேம் தான் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் நான் எங்கே வேணால் போகலாம் வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதோ ஒன்று சொல்லிட்டு, சரி சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே பாரு இந்த நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோனில் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேடம் சொல்கிறாங்க. இதை வாங்கணும், 3,00,000 ரூபாய் பணம் உடனே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு மேம் இது அப்படின்னு சொல்லி கேட்க, என் வீட்டு பணம் நீனா என்கிட்ட கேட்குறது, ஒழுங்காக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேம், உங்கள் வீட்டு பணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஜனா மேம்க்கு நான் எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும், நீங்கள் வேணால் ஜனா மேம் கிட்டே போய் சொல்லுங்கள், அவங்க ஓகே சொன்னால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, அவங்க அதுக்கு மேலே பண்ணுவாங்க. உன்ன மாதிரி திமிர் பிடிச்சோட கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாரு, எனக்கு அவங்கள சொல்லணும் அப்படின்னு கோவமாக இது பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் தமிழும் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இங்கே சிபி போகிறாரு. போனால் அவர் ரூமில் வேறு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் யார், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அக்கௌண்ட்டு, என்னோடய ரூம் இதுதான் சொன்னாங்க தமிழ் மேம்னு சொல்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு ரூமெல்லாம் மாற்றினேன், அவருக்கு எதுக்கு ரூம் கொடுத்தா, ஏன் ரூம் எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வேறு உனக்கு அந்த பொசிஷனே கிடையாது, இனிமேல் நீ சிஇஓ கிடையாது, அக்கௌண்ட்டுக்கு அந்த ரூம் தேவைப்படுச்சு, அதனால தான் அதை கொடுத்துருக்கோம். இப்போ நீ என்ன பண்ணுற, குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக நீ இருக்க, நீ போயிட்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணணும், ப்ராடக்ட்டு செக் பண்ணி அதை அனுப்பணும், புரியுதா, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, என்ன மாத்திர பொசிஷன் நீ எப்படி இது பண்ணலாம், நான் போயிட்டு உடனே நான் ஜனாமா கிட்ட சொல்கிறேன், ஜனாமாவோட பேரை நான் என்கிட்ட நீ இது பண்ணுறியான்னு சொல்கிறேன். உன்னை மாற்ற சொன்னதே ஜனாமா தான், கிளம்ப போய் உடனே இன்சார்ஜ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. செம கடுப்பாயிட்டு சிபி அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி ஒரு கடுப்பாயிட்டிருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. ஜனா வந்து நான் விட்டுறேன் வா வீட்டில்னு சொல்கிறாங்க. முதல்ல வேணான்னு சொல்ல, நீ வா நான் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் நீ என்ன இட்லிக்கார அம்மானே கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்படியே பேசுகிறாங்க. வேலையெல்லாம் எப்படி போகுதுமான்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா போகுது, எங்கள் முதலாளியம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. இட்லி அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்கன்னு சொன்னாங்களே, இல்லை இல்லை, வேலை நல்லா செய்கிறவங்களுக்கு அவங்க நல்லவங்க, வேலை செய்யாதவங்களுக்கு அவங்க திமிர் பிடிச்சவங்க தான் அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டு ஜனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வீடும் வந்துட்டு போய் இறங்குறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு கையில் வந்துட்டு அவங்க ஹாலில் மாட்டி வச்சுங்க அந்த ஃபோட்டோவோடு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஷாக்காகி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஐயோ, என்னது இதான் அம்மா இங்கே வராங்களேன்னு யோசிக்கிறாங்க. உள்ளே வந்தோன்னா அவங்க அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்றாங்க ஜனாவை கூப்பிட்டுட்டு. அப்புறம் அவங்க அம்மா இங்கே தான் இருந்தாங்க, எங்கேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வர, அவங்க தங்கச்சி 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க சின்ன தங்கச்சி எஸ்ஐ வந்துட்டு அவங்க ஜனா கிட்டே போயிட்டு நல்லா ஒட்டிக்கிறாங்க, பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு. இவ யார்கிட்டையும் இந்த மாதிரி ஜெல்லாக மாட்டா, உங்ககிட்ட இது வரானா என்னமோ விஷயம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் தமிழ், எனக்கும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது முதல் வாட்டி பார்க்குற மாதிரியே இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்குமே முதல் வாட்டி உங்களை ரோட்டில் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க தமிழ். அம்மா எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் அம்மா வந்து பார்க்குறவங்க வீடு தான் இங்கே தானே இருக்குது, நான் அப்பப்போ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உங்களை வந்து கட்டி பிடிச்சி என்னால் இது பண்ண முடியல அம்மான்னு சொல்லிட்டு, என் பொண்ணுங்கள்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக நல்லா இருக்காங்க, எனக்கு அதுவே சந்தோஷன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஒழிஞ்சிருந்து அவங்க அம்மா போகும்போது காரில் ஏறுறது பேசுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் வந்து உட்காடுறாங்க உள்ளே. கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. எங்கம்மா போயிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி இது வாங்கிட்டு வரத்துக்கு போயிருந்தேன், கருவேப்பிலைன்னு சொல்கிறாங்க. எங்கள் கருவேப்பிலையே காணும், அது வந்து கடையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன அம்மா ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்காங்க, என்னாச்சு, ஒரு வேளை அப்பாவை நினச்சி யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சிபி வந்துட்டு வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லி சமயத்தாவை கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஆர்டர் போடுறாங்க. ஏன் ஆர்டர் போடுறேன், நீயே ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்ல கிச்சனுக்கு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஜனாமா அன்றைக்கி நான் உனக்காக செஞ்சப்பவே கிச்சனுக்குள்ளே இனிமேல் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் போய் அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுலன்றாங்க. சரி சரி அதுவும் கரெக்டானு சொல்கிறாங்க. சரி சாரி, சரி எனக்கு கொஞ்சம் 25,000 வேணும் பேபி, ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சமயத்தை கேட்க, என்கிட்ட காசு இல்லையே, உங்கள் அம்மா கிட்ட மாமா கிட்ட வாங்கிட்டான்றாங்க, அவங்ககிட்டயும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு, நீ நிறைய கொடுத்துருக்கலன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு பண்ணாலுமே வந்துட்டு அது இதுன்னு காரணம் சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதனால் சிபி ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. சமீதாவும் வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சமீதா கிட்ட சிபி சொல்ல, நான் ஏன் பேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், உனக்கும் உன் பாட்டிக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல,
அப்போ நான் மட்டும் உனக்கு எதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், ஏன்னா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அதுக்காக நான் எதுக்கு உனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இதுவை நீயே பார்த்துக்கோ, நீ சம்பாதிச்சு உண்டு நீயே பார்த்துக்கோ, எல்லோரும் பணத்துக்காக தான் இது பண்ணுறீங்க, பணத்துக்காக தான் என் கூட பழகுறீங்க, பணம் 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 இல்லைன்னா இருக்கவே முடியாதா அப்படின்னு கோவப்பட்டு திட்டிடுறாங்க. திட்டிட்டு சிபி அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேணும்னே வந்துட்டு சிபி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுவும் கேட்குறாங்க, பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வேணும், பத்தவே மாட்டேங்குது, அதில் போயிட்டு வரத்துக்கு ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்துட்டு நீங்கள் வேணும்னே போய் ஓபி அடிக்கிற இடம் அந்த இடம் தான் சும்மாவே சொல்லிவிட்டு, அதனால் அந்த இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, போய் ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதனால் ஒர்க்கர்ஸ் எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் பிரேக் வேணும்னு கேட்டிருந்தீங்க 15 மினிட்ஸ், காலையில் ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் மதியம் பிரேக்கு ஒரு 15 மினிட்ஸ், 2 வாட்டி நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட ஹைக்கை விட வந்துட்டு டபுள் மடங்காக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோன்னு சொன்னோன்னா ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இதனால் சிபி செம்ம கடுப்பாக இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.